தேவன வார்த்தை உக்ரைன் நிப்பாட்டி சொல்றாரு, அந்த உங்களை காப்பாத்திருக்காரு என்ன சொல்றீங்க, நிப்பாட்டுவாரு. உக்ரைன் முடிவுக்கு வரும், சமாதான உடன்படிக்கை வரும். என் சித்தம் என் திட்டம், இது கடவுளுடைய சித்தம் திட்டம், அவர் எண்ணம் திட்டம் போட்டு வச்சிருக்கிறாரு. இப்பதான் நடக்கும், நிறைவேறுகிறது நிறைவேறுகிறது நிறைவேறுகிறது. உக்ரைன் வேலைப்படார்கள் கூடிய சீக்கிரம் உக்ரைன் சந்தோஷம் சமாதானப்படுவாங்க. இந்த போர் நீங்கும், சந்தோஷம் சமாதானப்படுவார்கள். உன்னாலே 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 நம் மாமனின் மூலமாகத்தான் உக்ரைன் சந்தோஷம் சமாதானப்படுவார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். மேட்டிமா சொல்றேன், நானே கடவுள் சொல்ல வார்த்தை நிறைய நடந்திருக்கிறது. ஜெயலலிதா மரணம், ஓபிஎஸ் பதவி விலகல், பதவி ராஜினாமா, சசிகலா நடராஜன் அவர்கள் சிறைக்கு சென்றது, முதலமைச்சர் பதவி கொடுக்காம சிறைக்கு சென்றது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2021 தோற்றது, முக ஸ்டாலின் முதலமைச்சர் அமர்ந்திருப்பது காரணம் கடவுள் தான். அது மாதிரி இப்போ கொரோனா வாத நிறைய கடவுள் அப்பதான் செஞ்சிருக்கிறாரு. அனைத்தையும் தெரிந்து கொள்ள மாமனிதன் இம்மாற்ற நிலை பாருங்கள்.